Hello viewers, welcome to Super Brain. Example 7.2 பார்க்கலாம். 3 different triangular plots are available for sale in a locality. Each plot has a perimeter of 120 meter. The side lengths are also given அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு வந்து 3 பிளாட் இருக்கான். அந்த மூணுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் பிளாட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்குமே பெரிமீட்டர் வந்து 120 மீட்டர் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ மூணுத்துக்குமே பெரிமீட்டர் எவ்வளோனா 120 மீட்டர் தான். பெரிமீட்டர்னா என்னன்னு தெரியும் இல்லையா? சுற்றி இருக்கிற எல்லா சைட்ஸையும் ஆட் பண்ணுறது தான் பெரிமீட்டர். அப்போ சேமாக இருக்குது பெரிமீட்டர் 3 பிளாட்டுக்குமே. பட் அது லென்த் ஆஃப் த சைட்ஸ் மட்டும் டிஃபர் ஆகுது. ஸோ 3 ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இன்னொன்று அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இன்னொன்று ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் த பையர் டு டிசைட் விச் அமாங் தீஸ் வில் பி மோர் ஸ்பேசியஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதில் மோர் ஸ்பேசியஸாக இருக்கிற அந்த பிளாட்டை தான் பையர் வந்து சூஸ் பண்ண போறாரு. அதுக்கு நம்மள ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியா கண்டுபிடிச்சாதான் ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அதில் எந்த ஏரியா அதிகமாக வருதோ அதுதான் அவர் வந்து சூஸ் பண்ணுவாருன்னு சொல்லலாம். 3 ட்ரையாங்கிளுக்கும் ஏரியா வந்து ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபார்முலா முதல்ல எழுதிக்கலாம். ஏரியா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 3 ட்ரையாங்கிளில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் இந்த ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் இருக்கு. இதுக்கு நேம் கொடுத்துக்கிறேன். இது ஏ, இது பி, இது சின்னு சொல்லிட்டு சைட்ஸ் வந்து நமக்கு எங்க கொடுத்துருக்காங்க 30, 40, 50 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இங்க எழுதிக்கலாம். 30 மீட்டர், 40 மீட்டர், 50 மீட்டர். இப்போ ஏரியா கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை? ஏபிசி தேவை, எஸ் தேவை. ஸோ ஏபிசி அப்படின்றது என்னன்னு பாருங்க. இதுல 30 மீட்டர் ஏ எடுத்துக்கலாம், பி வந்து 40 மீட்டர் அண்ட் சி பார்த்தீங்கன்னா 50 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன வேணும் நமக்கு? எஸ் வேணும். எஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்னா செமி பெரிமீட்டர் இல்லையா? செமி அப்படின்னா பாதி இல்லையா? அதனால பை 2 போட்டேன். பெரிமீட்டர், இந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் வந்து அவங்களே நமக்கு கொடுத்துட்டாங்க. அதனால எல்லாத்தையும் உட்காந்து நம்ம ஆட் பண்ண தேவையில்ல. டைரக்டா இந்த 120 நம்ம போட்டுடலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணும் போது நம்ம 6 2s are 12, அப்புறம் இந்த 0 போட்டுக்கலாம். அப்போ எவ்வளோ கிடைக்குதுன்னா எஸ் உடைய வேல்யூ 60 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த ஏபிசி, இந்த எஸ், இது எல்லாம் எடுத்துட்டு வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா நமக்கு கிடைச்சிடும். இப்போ ஏரியா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் பார்த்தீங்கன்னா 60 இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லும்போது 60 மைனஸ் 30, எஸ் மைனஸ் பின்னா 60 மைனஸ் 40, எஸ் மைனஸ் சின்னா 60 மைனஸ் 50. ஸ்கொயர் யூனிட், யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கிறேன் இந்த இடத்துல மீட்டர். ஓகே, இப்போ பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 60 அப்படியே வரும். இன்ட்டு 60ல் 30 போச்சுன்னா 30 வருமா? இன்ட்டு 60ல் 40 போச்சுன்னா 20 வருமா? இன்ட்டு 60ல் 50 போச்சுன்னா 10 வரும். இங்கே மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ இதில் பெரிய நம்பர் என்ன? 60யா? அப்போ இன்னொரு நம்பரும் 60 வர மாதிரி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ 30 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 60 வரும்? 2வை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 60 வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த 60யும் 30யும் அப்படியே வச்சுக்கலாம். அப்போ இது கூட ஒரு 2 வரா மாதிரி நம்ம பிரிக்கணும். அப்போ எது கூட 2 வரா மாதிரி பிரிக்கலாம்னா இந்த 20யை 2 into 10 நம்ம பிரிக்க முடியும். இப்போ 2 into 10 பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த 20யை மட்டும் தான் நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் மற்றது எல்லாத்தையும் அப்படியே எழுதியிருக்கேன். ஓகே, இது 2 தான். இந்த 20க்கு பதிலாக நான் எழுதியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 60 அப்படியே இருக்கட்டும். நமக்கு தேவை இன்னொரு 60. அதுக்காக தான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இப்போ 30யும் 2யும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 60 கிடைச்சிடும். ஏன் அப்படின்னா ரூட்குள்ள சேம் நம்பர் 2 தடவை வந்தால் ஒரு நம்பராக வெளியெடுக்க முடியும். அதுக்காக தான் இப்படி பிரிச்சிருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம எழுதியாச்சு. இப்போ இங்கே 2 10 இருக்கு இல்லையா? அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ ரூட்குள்ளே சேம் நம்பர் 2 தடவை வந்தால் ஒரு தடவை ரூட்லேருந்து வெளியே எடுக்கலாம். அதே மாதிரி இந்த 2 10ல் இருந்தும் ஒரு 10 வெளியே எடுக்கலாம். இங்கே மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். 60 into 10 பார்த்தீங்கன்னா நமக்கு 600 கிடைக்கும். அதாவது 1 6 are 6, இந்த 2 0 இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கோங்க. மீட்டர் ஸ்கொயர்னு கிடைச்சிடும். இப்போ ஏரியா பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு 600 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நமக்கு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இந்த ஹெட்டிங்கை போட்டுக்கலாம். இதோடைய லென்த்லாம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 35 மீட்டர், 40 மீட்டர், 45 மீட்டர். இதையும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நான் எடுத்து அந்த மெஷர்மெண்ட்லாம் எழுதிக்கிட்டேன். ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கிட்டேன்.
மெஷர்மெண்ட்ஸும் நான் இங்கே எழுதிக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஏபிசி எழுதியாச்சு, எஸ் வேணும் இல்லையா? எஸ் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே சேம் தான், அதே பெரிமீட்டர் தான் 120 கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ் வந்து 120 மீட்டர் பை 2 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 60 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிடும். எஸ் வந்து எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்கும். ஸோ ஃபார்முலாவில் இப்போ நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் வந்து 60 தான். எஸ் மைனஸ் ஏன்னு சொல்லும் போது 60 மைனஸ் 35, எஸ் மைனஸ் பின்னு சொல்லும் போது 60 மைனஸ் 40, பி வந்து இங்கே 40. நெக்ஸ்ட் எஸ் மைனஸ் சின்னு சொல்லும் போது 60 மைனஸ் சி வந்து 45. யூனிட் ஸ்கொயர் வந்து மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 60 வரும் இன்ட்டு 60ல் 35 போச்சுன்னா நமக்கு 25 வரும் இன்ட்டு 60ல் 40 போச்சுன்னா 20 வரும், 60ல் 45 போச்சுன்னா 15 வரும். இங்கே மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ இங்கே பெரிய நம்பர் என்ன இருக்குது பாருங்கள், 60 இருக்கா, அதை அப்படியே போட்டுக்கலாம். அப்போ வேறு எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 60 வருமோ அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 25 எது கூட மல்டிப்ளை பண்ணாலும் 60 கிடைக்காது. பட் 20யை 3 கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 60 கிடைக்கும். அப்போ நம்ம இதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். 25, 20 அப்படியே வச்சுக்கலாம். இந்த 15 வந்து 3 கூட வர மாதிரி பிரிக்க போகிறோம். அப்போ 3 × 5 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். 3 5s are 15. இந்த 15 மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஏன்னா 3 வரணும் அப்படின்றதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 60 வந்துடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 60 அப்படியே போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 60 வந்துருச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? இந்த 25 இருக்கு, இங்க வந்து ஒரு 5 இருக்கு. இப்ப இந்த 2 60லேருந்து ரூட்லேருந்து வெளியே எடுக்கும் போது ஒரு 60யா நான் வெளியே எடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த 25 ரூட்லேருந்து வெளியே எடுக்கும் போது ஒரு 5 நான் வெளியே எடுத்துட்டேன். ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 வந்து 5 தான் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே ஒரு 5 இருக்குது, அதை ரூட்லேருந்து வெளியே எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 வந்து நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த 0 அப்படியே வரும். 6 5s are 30 வந்துடும். இந்த ரூட் 5 போட்டுக்கலாம், மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ ரூட் 5க்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்து அதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். பட் அதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் ரூட் 5 உடைய வேல்யூ வந்து மகப் பண்ணி வச்சுக்கோங்க. ரூட் 5க்கு பார்த்தீங்கன்னா 2.236. ஸோ இது டேரெக்டாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்து ரூட் 2, ரூட் 3, ரூட் 5 இது எல்லாத்துக்கும் வேல்யூஸ் வந்து நல்லா மகப் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக வந்து நம்ம சம்மை வந்து டக்குன்னு போட்டுற முடியும். இல்லைன்னா நீங்கள் ரூட் கண்டுபிடிக்கணும்னா லேட் ஆகிடும். ஸோ 300 × 2.236 அப்படின்ட்டு வந்துடும். இங்கே பாருங்கள், நான் இதை தனியாக மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன். 2.236 கூட 300 மல்டிப்ளை பண்ண போகிறேன். இங்கே 2 0 இருக்கு இல்லையா? ஸோ அந்த 2 0 முதல்ல அப்படியே போட்டுக்கலாம். இப்போ 3 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 3 6s are 18, பேலன்ஸ் 1, 3 3s are 9, 9 + 1 10 ஆகும், பேலன்ஸ் 1, 2 3s are 6, 6 + 1 7 ஆகும், 2 3s are 6 ஆகும். எத்தனை நம்பர் தள்ளி டாட் வைக்கணும்? 1 2 3 3 நம்பர் தள்ளி டாட் வைக்கணும். ஸோ 1 2 3 இந்த இடத்துல டாட்டுக்கு அப்புறம் லாஸ்ட்டில் 0 இருந்தால் அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ என்ன வருது நமக்கு? 670.8 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்ட்டு ஏரியா வந்து இந்த அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எந்த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும்? ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு கண்டுபிடிக்கணும். ஹெட்டிங் எடுத்து எழுதிக்கலாம். ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள்னா 3 சைடுமே எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். இதுக்கு நேம் கொடுத்துக்கிறேன் ஏபிசின்னு சொல்லிட்டு. எல்லாமே நமக்கு 40 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 40 மீட்டர், இதுவும் 40 மீட்டர், இதுவும் 40 மீட்டர். ஓகே, இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து எழுத போகிறோம். ஏ பார்த்தீங்கன்னா 40 மீட்டர், பியும் 40 மீட்டர் அண்ட் சியும் 40 மீட்டர். அதுக்கப்புறம் எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சேம் தான். நமக்கு வந்து பெரிமீட்டர் 120 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 2 போடும்போது எஸ் உடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? 60 மீட்டர். இதை கேன்சல் பண்ணால் தான் வரும். ஸோ மூணுத்துக்குமே நமக்கு பெரிமீட்டர் சேம் தான், அதனால எஸ் உடைய வேல்யூ சேமாக தான் வரும். ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஏரியா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு ஸோ 60 into s minus a அப்படின்னு சொல்லும்போது 60 minus 40. s minus b னா 60 minus 40. s minus c நாலும் 60 minus 40. ஏன்னா இது வந்து ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ மீட்டர் ஸ்கொயர் இங்கே போட்டுக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 60 into இது எல்லாமே 20 தான் வரும். ஸோ 3 times வந்து 20 போட்டுக்கலாம். இங்கே மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே பெரிய நம்பர் 60 இருக்கா, அதை அப்படியே வச்சுக்கலாம்.
இப்போ இந்த 20யை எது கூட மல்டிப்ளை பண்ணால் 60 வரா மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா 3 கூட தான். அப்போ இந்த 20யும் அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு 3 வரா மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் 3 வராது, இதுலேயும் 3 வராது. ஸோ ரெண்டுமே 2 20யாக இருக்கிறதுனால இதை நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த 2 20யும் அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா ஒரு 20யாக வெளியே எடுத்துட முடியும். ஸோ இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும். அப்போ இதுக்கு வாங்க, இப்போ இதை வந்து 60யாக மாற்ற முடியாது, ஏன்னா நமக்கு இங்கே எங்கேயுமே 3 கிடைக்காது. அப்போ இதை வந்து நம்ம 20யாக மாற்றிக்கலாம். அப்போ 2 நம்பர் நமக்கு சேமாக கிடைக்கும் இல்லையா? அதனால இந்த 60யை நான் எப்படி எழுத போகிறேன்னா 20 × 3 அப்படின்ட்டு எழுத போகிறேன். அப்போ இந்த 3 20யும் அப்படியே எழுதிக்கோங்க. இதை மட்டும்தான் 20 × 3 நான் பிரிச்சிருக்கேன். சரி, இப்போ பாருங்கள், இந்த 2 20லேருந்து ஒரு 20யை நான் ரூட்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். அதே மாதிரி இங்கே ஒரு 20 இருக்குது, இங்கே ஒரு 20 இருக்குது. இந்த 2 20லேருந்து ஒரு 20யை நான் வெளியே எடுத்துட்டேன். அப்போ பேலன்ஸ் எது இருக்கும்? இந்த 3 மட்டும் இருக்கும், அதுக்கு ரூட் இருக்கும். அதனால √3 அப்படியே தான் போடணும், ரூட் இல்லாமல் போடக்கூடாது. மீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 20 × 20 என்ன கிடைக்கும்? 2 2 4, 2 0 இருக்குது, அதை போட்டுக்கிறேன். × √3 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். √3க்கு வந்து வேல்யூ வந்து மகப் பண்ணி வச்சுக்கோங்க, 1.732. ஸோ √5க்கு, √2க்கு, √3க்குலாம் நீங்கள் வேல்யூ வந்து நல்லா மகப் பண்ணி வச்சுக்கணும். சம்பளம் நமக்கு √2 வரல, பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் இங்கே சொல்கிறேன், √2க்கு வந்து 1.414. ஓகே, அதே மாதிரி √5க்கு முன்னாடி போட்டோம் இல்லையா, 2.236. இந்த மூணுமே நீங்கள் நல்லா மகப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் வந்து இதை போட்டு கண்டுபிடிக்கணும், லேட் ஆகிடும். டக்குன்னு இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கலாம். சரி, இப்போ நமக்கு √3 வேல்யூ தேவை இல்லையா? 400 × 1.732 மீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 1.732 கூட நான் 400 மல்டிப்ளை பண்ண போகிறேன். இங்கே 2 0 இருக்குது, நான் அதை அப்படியே போட்டுக்கிறேன். இதை 4 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 8, 4 கூட 3 மல்டிப்ளை பண்ணும்போது 12, பேலன்ஸ் 1, 7 4s are 28, 28 + 1 29, பேலன்ஸ் 2, 1 4s are 4, 4 + 2 வந்து 6 வந்துடும். எத்தனை நம்பர் தள்ளி டாட் வைக்கணும்? 3 நம்பர், 1 2 3. இங்கே டாட் வைக்கிறேன். டாட்டுக்கு அப்புறம் லாஸ்ட்டில் ஜீரோஸ் இருந்தால் அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ நமக்கு என்ன வருதுன்னா 692.8 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஏரியா வந்து இந்த ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு கிடைக்குது. இப்போ இந்த 3 ஏரியாவையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இதில் எது பெருசுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு 600 வந்திருக்கு. அக்யூட் ஆங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 670, அதை விட இது அதிகமாக இருக்குது. ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா 692, அதை விட இது அதிகமாக இருக்குது. அப்போ இதுதான் வந்து அதிகமான ஸ்பேசியஸாக இருக்கும். அதனால நம்ம என்ன சொல்லலாம்னா, அந்த பையர் வந்து இந்த ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிளை வந்து பை பண்ணால் அவருக்கு மோர் ஸ்பேசியஸாக இருக்கும். அப்போ therefore the buyer can choose equilateral triangle அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.